தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி மாறுவதற்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் ஒரு அரசியல் இயக்கத்தில் இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழல்கள் வருகின்ற பொழுது சுய விமர்சனங்கள் என்பதை தவிர்க்க முடியாது. இருவருக்கும், ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, மன வருத்தம் வந்து அதன் மூலமாக வந்திருக்கும் பொழுது அன்புமணி அல்லாத ஒரு பாமகவை உருவாக்க வேண்டும் என்று சிலர் திட்டமிட்டார்கள். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையை தந்தது. ஏனென்றால் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கினார். இப்பொழுது அவருக்கு 87 வயதை நெருங்குகிறது. அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அவருடைய மக்கள் விரோத அந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை மக்களிடம் செல்லக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வந்துவிடவே கூடாது என்று பார்க்கின்ற பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தரப்பு மக்களுடைய எதிர்காலம் என்பது முதலீட்டை திட்டுவதற்காக நான் போறேன்னு சொல்றார். இதன் மூலமாக அவர் என்ன சாதிக்க போகிறார், எதை கொண்டு வர போகிறார் என்பதை அவர் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலும் சரி, இரண்டாவது மாநாட்டில் மிக கடுமையாக அவர் சாடியது, மிக கடுமையாக விமர்சனம் செய்தது. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாமகவின் வழக்கறிஞர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாமகவுக்கு யார் தான் சார் தலைமை? ஏன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா அவர் தான் தலைவர்னு சொல்றாரு. ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. யார் சார் தலைவர்? இது தொடர்பாக பல்வேறு தருணங்களில் இதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் இதை இப்பொழுது உங்களுக்கு தெரிவிப்பது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய முன்னிலையில் 2022ஆம் ஆண்டு தலைவராக முன்மொழியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட அவருடைய பதவிக்காலம் மேலும் ஒரு ஆண்டு நீட்டித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதரவோடு ஒரு முழுமையான ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டோடு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராகவும், அதே போன்று 2022ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தான் செயல்பட்டு வருகிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் தற்பொழுது தன்னை தலைவராக பொதுக்குழுவில் அறிவித்து நான் தான் தலைவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக நாங்கள் பல தருணங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நான் இதுவரையில் உங்களிடம் சொன்னது, கட்சியினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகியினுடைய பலம், தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம், தொண்டர்களுடைய ஆதரவு, எதிர்காலத்தை யாரால் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்த முடியும் என்ற அடிப்படையில் அது அன்புமணி அவரால் தான் முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை வைத்திருக்கிறோம். இதன் காரணமாக இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி அதற்கு நிறுவனராக இருந்து, அதற்கு முன்பு வன்னியர் சங்கத்திற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி, பல்வேறு அரசியல் தளங்களில் ஒரு சமூக இயக்கமாக இது தோன்றி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி மாறுவதற்கும், இன்றைக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் மிக மூத்த தலைவர், ஒரு மரியாதைக்குரியவர், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர் என்ற வகையில் அந்த மதிப்பும் மரியாதையும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் நிதர்சனம் என்ன என்பதை சொல்ல வேண்டிய தருணத்தினால் இந்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன். இதன் காரணமாக மருத்துவர் ஐயா இவ்வளவு காலம் பயணித்து அவருடைய ஒரு கட்சியினுடைய தொண்டராக அவரோடு
செயல்பட்டு அவர் சொல்லக்கூடிய பணிகளை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாங்கள் இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக பேசுகிறோம் என்ற ஒரு கருத்து வருகிறது. அது வந்துவிடக்கூடாது என்ற வகையில் தான் மிக கவனமாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் அன்புமணி அவர்கள் தரப்புல நீங்க நிற்கிறீங்க? ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நீங்க ராமதாஸ் அவர்கள் கூட இருந்திருக்கீங்க. ஏன் எல்லாருமே இப்ப வந்து அன்புமணி தரப்பு சைடுல போயிட்டு நிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப பலரும் பேசுறாங்க. சமூக வலைதளங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இருதரப்பாக கருத்து மோதல்கள் வருகிறது. பாமகல 2 பக்கமா ஃபேக்ஷனா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்பெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்முனையில் இருக்கக்கூடிய இயக்கங்களை விமர்சனம் செய்யும். அதாவது இப்ப திமுக ஒரு மக்கள் விரோத அரசாக செயல்படுகிறது என்று கட்சி தீர்மானம் நிறைவேற்றி அதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகத்தான் முழுமையாக எங்களுடைய பதிவுகள், கருத்துக்கள், விமர்சனங்கள், கட்சியினுடைய தொண்டர்களுடைய கோபம் இருந்து வந்திருக்கிறது. அது மத்தியிலே இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி, கூட்டணிகள் அமைகின்ற விதத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தொண்டர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி வருவார்கள். ஆனால் முதல் முறையாக கட்சிக்குள்ளேயே, கட்சியில் உயிரோட்டமாக இருந்த தொண்டர்களிடையே, மிக முக்கியமான முன்னணி நிர்வாகிகளாக இருந்த ஒரு நீண்ட காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தவர்களிடையே கூட கருத்து மோதல்கள் வருகிறது. இது ஆரோக்கியமானது அல்ல. நான் கூட இந்த பிரச்சனை உருவானதிலிருந்து இன்று வரை என்னுடைய முகநூலில் உட்கட்சி தொடர்பான விமர்சனங்கள், எங்களோடு பயணித்தவர்கள் குறித்த தகவல்கள், கருத்துக்களை பதிவிடுவது தவிர்த்து வருகிறோம். பல எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அங்கே ஐயா அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் சொல்லுகிறேன், அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் சரி, இது ஏதோ நம்மை குறை சொல்லிக் கூறுவது, நம்மையே விமர்சனம் செய்வது போன்று மாறிவிடும் என்ற அடிப்படையில் மிக கவனமாக இருக்கிறோம். ஆனால் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஒரு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தவுடன் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். இப்போ சமூக வலைதளம் என்றால் என்ன? ஒன்றை பார்த்தவுடன் உடனடியாக அதற்கு ஒரு பதில் எழுதணும், அதற்கு அவருடைய கருத்தை பதிவிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுகின்ற பொழுது சில நேரங்கள் எல்லை மீறி போகின்றது, சில நேரங்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது, சில நேரங்கள் மற்ற கட்சியினரால் பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இது நிச்சயமாக காலப்போக்கில் இது மறைந்துவிடும். ஏனென்றால் பல்வேறு இயக்கத்தில் இப்போ அதிமுகவிற்குள் பெரும் பிளவு வந்தது. அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நாள்தோறும் மாலை 8 மணி 9 மணி எடுத்துக்கொண்டால் மிக கடுமையாக 2 தரப்பினரும் அவர்கள் விவாதம் செய்தது, ஒருவருக்கு ஒரு விமர்சனங்கள் செய்தது என்பதை பார்த்திருக்கிறோம். அதே போன்று திமுக பல்வேறு தருணங்களில் வைகோ அவர்கள் பிரிந்த போது கூட பல சூழ்நிலைகள் இதே போன்று நடந்திருக்கிறது. இப்போ மதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்கள், அதில் கூட இது போன்ற இருக்கிறது. எனவே ஒரு அரசியல் இயக்கத்தில் இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழல்கள் வருகின்ற பொழுது சுய விமர்சனங்கள் என்பதை தவிர்க்க முடியாது. இது எங்களால் நிச்சயமாக இந்த சூழலை கடந்து செல்ல முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சார் இப்ப திமுகவை பொறுத்தவரையிலும் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து நீண்ட காலம் காத்திருந்தாரு. தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டம். தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத அந்த காலகட்டத்துல செயல் தலைவரானாரு. அதற்கு பிறகு தலைவரானாரு. அதற்கு பிறகு முதல்வர் ஆனாரு. இந்த மாதிரியான ஒரு பொறுமை காத்திருக்கலாம் இல்லையா அன்புமணி அவர்கள்? ஏன் இவ்வளவு அவசரம்? இருவருக்கும், ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, மன வருத்தம் வந்து அதன் மூலமாக வந்திருக்கும் பொழுது யாருடன் செல்வது? எது சரியாக இருக்கும்? எந்த முடிவை நாம் மேற்கொள்ள வேண்டும்? எதை அடிப்படையாக கொண்டு அந்த முடிவை எடுக்க வேண்டும்? இவையெல்லாம் எனக்கு மட்டுமல்ல, கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும், ஒவ்வொரு நிர்வாகிக்கும், அடிமட்ட தொண்டரிலிருந்து கட்சியினுடைய முன்னணி நிர்வாகியிலிருந்து அத்தனை பேருக்கும் தங்களுடைய உள் மனதில், ஆழ் மனதில் எழக்கூடிய கேள்வி. எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்த்து, நிதானித்து பார்த்து, எது சரியாக இருக்கும்? ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை உருவாகின்ற பொழுது பல தருணங்களை நாங்க பார்க்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா, ம் ஐயா அவர்கள் நிறுவனர். ஐயா அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஐயா எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அவருடைய தியாகத்தையும், அவருடைய அதேபோன்று ஐயாவினுடைய காலத்திற்கு பிறகும் அவர் போற்றப்படக்கூடிய
எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக எதிர்காலத்தில் தொடர வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஆனால் அன்புமணி அல்லாத ஒரு பாமகவை உருவாக்க வேண்டும் என்று சிலர் திட்டமிட்டார்கள். சிலர் அதற்கு அவருடைய விருப்பத்தை மெல்ல மெல்ல அந்த காய் நகர்த்தல் கூடிய பணிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாகவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வைத்த சில விமர்சனங்கள் என்பது உள்ளபடியே ஐயாவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நெருடலை ஏற்படுத்தியது. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையை தந்தது. ஏனென்றால் ஏறக்குறைய என்னை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு 25 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்திருக்கிறேன். சாதாரணமாக அல்ல. கடுமையான போராட்டம், பல்வேறு சவால்கள், நீதிமன்றத்தில் படிக்கட்டுகளை பல தருணங்களில் ஏறி இறங்கியிருக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நான் போராடி இருக்கிறேன். இதேபோன்று ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு பொறுப்பாளரும் மிக கடுமையாக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அப்படி போராடி உருவான ஒரு இயக்கம், மருத்துவர் அன்புமணி ராமதாஸில் அவர்கள் இல்லாத ஒரு இயக்கமாக நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்ப நாங்க இருக்கிறோம். எந்த தருணத்திலும் மருத்துவர் ஐயா அவர்களை இல்லாமல், அவருடைய பெயர் இல்லாமல், அவருடைய நிறுவனர் என்ற அடைமொழி இல்லாமல் இந்த இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்று துளியும் நாங்கள் நினைக்கவில்லை. அப்படி ஒரு விருப்பம் கொண்டவர்கள் இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் மிக நீண்ட காலம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மிக மிக நெருக்கமாக இருந்தவர், கடுமையாக உழைத்தவர், தியாகச்சம்மல் என்று பட்டம் பெற்றவர். 16 குற்றச்சாட்டுகளை அவர் மீது பொதுக்குழுவிலே முன்வைக்கிறார். அவரே படிக்கிறார். படித்துவிட்டு வெளியே வந்த பிறகு சொல்லுகிறார், வேறொருவர் படிக்க வேண்டும், என்னிடம் கொடுத்தார்கள், நான் படித்தேன் என்று சொல்லுகிறார். அது வேண்டுமானால் அவர் அதை சற்று நான் அதற்கு பொறுப்பல்ல என்று தன்னை அவர் முன்னிலைப்படுத்துவதற்காக கூட எடுத்துக்கொள்ளலாம். எது எப்படியோ நாங்கள் 9ஆம் தேதி பொதுக்குழுவை நடத்தினோம். அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட ஒரே ஒரு நிர்வாகி கூட மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்தோ, தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சியினுடைய இந்த முரண்பாடுகள் குறித்தோ, நெருக்கடிகள் குறித்தோ எந்த கருத்தும் தெரிவித்து விடக்கூடாது, சொல்லக்கூடாது என்ற நிபந்தனையோடு தான் அவர்களை நாங்கள் பேச வைத்தோம். ஆனால் அங்கே எப்படி நடக்கிறது என்று பார்த்தால், இல்லாமல் இதை செய்து விட முடியும், அன்புமணி இல்லாமல் ஒரு கட்சியை நாம் தொடர்ந்தாக நடத்திவிட முடியும் என்ற மனோபாவம் கொண்டவர்கள் அங்கே இருப்பதுதான் சற்று வருத்தமாக இருக்கிறது. நான் அன்புமணியோடு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற பொழுது 1000 கேள்விகளை எனக்குள்ளாகவே நான் திரும்பி திரும்பி கேட்டேன். நான் அமர்ந்திருக்கக்கூடிய இதே அலுவலகத்திற்கு வந்து இந்த அலுவலகத்தை திறந்தவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள். என்னுடைய அறை இருக்கிறது, இங்கே ஐயா அவருடைய படம் தான் இருக்கிறது. நான் அன்புமணியோடு இருக்கிறேன் என்பதற்காக ஐயாவினுடைய படங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. ஏனென்றால் அவரோடு நாங்கள் பணியாற்றிய காலங்கள் என்பது மிகப்பெரிய காலம். என்னுடைய இளமை பருவம் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் மிக முக்கியமான பருவம். ஒரு 30 வயதிலிருந்து ஒரு 60, 50 வரை இருக்கின்றார். அந்த முக்கியமான பருவத்தை முழுமையாக மருத்துவர் ஐயா அவர்களுக்காக அர்ப்பணித்தவர்கள், பாடுபட்டவர்கள், இப்படிதான் எல்லோருமே. அப்படி ஒரு நீண்டகால உழைப்பை கொடுத்துவிட்டு அந்த இயக்கம் தோற்றுவிட்டால் நாம் உழைத்த உழைப்பு என்பது வீணாக போய்விடும். இன்னொன்று, நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒன்று இருந்தாக வேண்டும். எல்லோரும் சொல்லுவார்கள், நான் கடுமையாக உழைத்தவன், இந்த இயக்கத்திற்கு என்னை போன்று உழைத்தவர்கள் இல்லை என்பவர்கள். வெளியிலே தெரிந்து உழைத்தவர்கள் தான் நாம் நிறைய பார்த்திருக்கோம். தன் பெயர் தெரியாமல், தன்னுடைய முகவரி தெரியாமல், இதுவரையில் ஒரு முறை கூட கட்சியினுடைய நிர்வாகியாக இல்லாமல், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல், நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல், மருத்துவர் ஐயா ஒரு முறை கூட அவர் பெயரை சொல்லி கூப்பிடாமல், அப்படிப்பட்ட தியாகிகள் நிறைந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு கிராமத்தில், ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு காது குத்துற நிகழ்ச்சி, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, தன்னுடைய ஒரு துக்க நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை அங்கே அவர்கள் கட்டுவதும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவருடைய டிஜிட்டல் பேனர்களை வைப்பதும், தன்னை கட்சியினுடைய அடையாளமாக முன்னிலைப்படுத்துவதும், ஒரு 2 வீலர்ல சைக்கிள் வச்சிருப்பாங்க, அந்த சைக்கிள்ல பாமகவினுடைய சின்னத்தை பதிப்பார்கள், கட்சி கொடியை போட்டிருப்பார்கள். ஒரு வயல்ல வேலை செய்யறவுடைய மாட்டு வண்டி இருக்க, அந்த வண்டியில
அவங்களுடைய இந்த சின்னத்தை புதைப்பார்கள். அந்த மாட்டினுடைய கொம்பில் பாமகவினுடைய கொடி வண்ணத்தை பூசியிருப்பார்கள். இப்படியெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஏதோ மிகப்பெரிய சித்தாந்தத்தோடு, மிகப்பெரிய ஒரு கம்யூனிச கொள்கை அல்லது இடதுசாரி கொள்கை அல்ல. அடித்தட்டு மக்கள், உழைக்கும் வர்க்கம், ஏழை எளியவர்களுக்கு சமூக நீதியை பெற வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களால் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பாட்டாளிகளால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே இந்த மண்ணில் பாட்டாளிகள் வாழுகின்ற காலம் வரை பாட்டாளி மக்கள் கட்சி நிலைத்து நிற்கும். தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கினார். இப்பொழுது அவருக்கு 87 வயதை நெருங்குகிறது. அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை அவருடைய வழித்தோன்றலாக கரம் பிடித்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இன்னொரு தலைவர் உருவாக வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக நீண்ட நெடிய இயக்கமாக இது தொடர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதன் காரணமாகத்தான் இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் களத்திலே நின்று கிராமப்புறங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்து இயக்கத்தை உருவாக்குவது என்பது ஐயாவினுடைய வயதின் காரணமாக அவருக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறது. அவர் உட்கார்ந்த இடத்தில் ஒன்றை செய்ய முடியும். அந்த வல்லமை அவரிடம் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் பல கட்சி தலைவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் திமுக இப்பொழுது அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் இப்பொழுது ஒரு தளபதி போன்று அவருக்கு இருந்து பணியாற்றுகிறார். அவருடைய மகனை பற்றி யோசிக்கிறார்கள். அதே போன்று திமுகவில் இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் அடுத்த நிலையில் அவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தலைமுறை 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறைகளை நாம் கவர்ந்து இழுப்பதற்கு அவருடைய செல்வாக்கை பெறக்கூடிய தலைவர்களாக இளைஞர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அதன் காரணமாகத்தான் செய்திருக்கிறோம். எனவே இதை எடுப்பதில் இந்த முடிவை எடுக்கும் பொழுது பல்வேறு கேள்விகளை எங்களுக்குள்ளாகவே கேட்டு எங்களுடைய அடிப்படையான நோக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு நாங்கள் செல்ல வேண்டும், அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையான நோக்கம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவருடைய நோக்கம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும். அவருடைய லட்சியம் என்பது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை பெற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும், உழைக்கும் சமூகங்கள், விளிம்பு நிலையில் உள்ள சமூகங்கள், தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சமூகங்களுக்கு சமூக நீதியை பெற வேண்டும். இந்த 2 லட்சியங்களையும் அதாவது நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்காலத்தில் கொண்டு சென்றால் மட்டும்தான் முடியும். எனவே சில விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்லை. நீண்ட காலமாக உழைத்த மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை தப்பாக நினைத்தாலும், நம் மீது அவர் கோபம் கொண்டாலும் பரவாயில்லை. எப்படி ஒரு மருத்துவரிடம் செல்லுகின்ற பொழுது மருத்துவர் இல்லை, இதற்கு ஒரு ஒரு ஆபரேஷன் செஞ்சு அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மனதை தேத்தி கொண்டு அந்த முடிவை எடுத்தால் நீண்ட காலத்திற்கு அது பயன் தரும் என்ற வகையில் செய்வார்களோ, அதே போன்றுதான் நான் ஒரு வழக்கறிஞராக பல்வேறு தருணங்களில் எங்களுக்கு இது போன்ற சோதனைகள் வரும். இந்த வழக்கை எப்படி செல்வது, இது எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்ற போராட்டம் மனதுக்குள்ளாகவே ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் ஒவ்வொருவருக்கும் அது உருவாகும். அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழல் காலப்போக்கில் இது மாறும். நிச்சயமாக மருத்துவர் ஐயா அவர்கள், நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கு நாம் பேசுகின்றோம். நீங்கள் இன்னும் சற்று காலம் பொறுத்திருந்தால் மருத்துவர் ஐயா அவர்களே, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும். எனவே அவர் நடத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய சூழலும் உருவாகும். அதை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மிக மிக கவனமாக எந்த விமர்சனமும் நீ இப்ப எடுத்துங்க, கேள்வி கணைகளோடு பாருங்க, இத்தனை கேள்விகளோடு வந்திருக்கீங்க. ஆனால் பத்திரிகையாளரிடம் பேசுவது என்பதையே தவிர்த்து வருகிறார். அதன் மூலமாக ஐயா அவர்கள் மீது விமர்சனம் செய்வதாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் அது வேண்டாம் என்று நினைத்திருக்கிறார். எனவே ஐயா அவர்கள் எங்களுடைய நல்ல நோக்கத்தை, நாங்கள் இந்த முடிவை எடுத்ததற்கான காரணத்தை ஐயா அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார், புரிந்து கொண்டிருப்பார். அவர் ஒன்றும் புரியாதவர் அல்ல, நிச்சயமாக அவருக்கு தெரியும். எனவே இந்த சூழலை மாற்ற வேண்டும், இந்த எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே போன்று அந்த தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் நாம் கேட்டுக்கொள்வதென்றால் இது ஒரு இடைக்காலம் தான்.
எனவே ஒருவர் மீது ஒருவர் விமர்சனம் செய்வது, ஒருவர் மீது ஒருத்தர் கருத்து சொல்வது, அ சாதாரணமானது பழி போடுவது என்பது. ஒருவருடைய உழைப்பை, ஒருவருடைய அர்ப்பணிப்பை ஒரு வரியில் அது சரி என்றும் சொல்லிவிடலாம், இல்லை என்றும் சொல்லிவிடலாம். ஆனால் அவருடைய உழைப்பையும், தியாகத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே எல்லோரையும் இதில் இதில் வந்து ஐயாவிலிருந்து கடைக்கோடி தொண்டன் வரை யாருமே தப்பில்ல. எல்லோருமே விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வரக்கூடிய விமர்சனம், அதேபோன்று சௌமியா அன்புமணியின் மீது அவர்கள் வரக்கூடிய விமர்சனம், திருமதி காந்தி அக்கா அவர்கள் மீது வரக்கூடிய சமூக வலைதளம் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமாக மாறணும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஐயா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். ஒரு இயக்கம் வலுவாக, ஒரு இயக்கம் ஒரு நல்ல அடுத்த தேர்தலை, அடுத்த தலைமுறையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய இயக்கமாக இருந்தால்தான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அது மரியாதையாக இருக்கும். ஒவ்வொரு தொண்டனுக்கும் அது கௌரவமாக இருக்கும். ஆனால் அது இப்பொழுது மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே இந்த சூழல்ல மாற்றுவதற்கான பணிகளை தான் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அன்புமணி ராமதாஸ் அவருடைய நடைப்பயணம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாக்கி இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த அவருடைய மக்கள் விரோத அந்த ஆட்சியினுடைய அவலங்களை, அலங்கோலங்களை மக்களிடம் சென்று செல்லக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சிறப்பாக அதை செய்து வருகிறார். சார், இப்ப பாமக யாரோட கூட்டணிக்கு போக போறீங்க? அதிமுக, பாஜக கூட்டணியிலேயே இருப்பீங்களா தொடர்ச்சியாக? ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலை வந்து எதிர்கொண்டிருந்தீங்க அந்த காலகட்டத்துல. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதாவது ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாங்கள் அந்த முடிவெடுப்போம். தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யாருடன் கூட்டணி வைப்பது, எது சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் எங்களுடைய முடிவு என்பது பொதுக்குழு தீர்மானித்து கூட்டணி யாருடன் என்பதை நாங்கள் தெளிவாக முடிவெடுப்போம். ஆனால் அதே வேளையில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வந்துவிடவே கூடாது என்று பார்க்கின்ற பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தரப்பு மக்களுடைய எதிர்காலம் என்பது பாழாகிவிடும். அவருடைய எதிர்காலம் என்பது அழிந்துவிடும். எனவே திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய கூட்டணி என்பது அமையும். சார், இப்ப திமுக ஆட்சி ஒரு பக்கம் வந்து சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய திமுக வந்து இந்த ஆட்சியில பல்வேறு அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது இந்த ஆட்சி வந்தது, இவர்கள் நாங்கள் வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று சொன்னார்கள். இதுவரையில ஒரு 50,000 பேருக்கு கூட ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை இவர்களால் உருவாக்க முடியவில்லை. அதே போன்று ஆசிரியர் அதாவது அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். பள்ளிகள் இன்றைக்கு 1,00,000 மேற்பட்ட பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் இல்லாத நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து அந்த சுகாதார பணியாளர்கள், அவர்கள் துப்புரவு பணியாளர்கள், அவர்கள் வீதியிலே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மின் கட்டணம் 2 மாதத்திற்கு 1 மாதமாக மாற்றப்படும் என்று அறிவித்தார்கள், இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. ஏறக்குறைய 7,000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தன் கட்டுப்பாட்டிலேயே சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை என்பதை பல தருணங்களில் நாம் பார்க்கிறோம். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர், காவல்துறை அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான விமர்சனம் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. மிக பெரும் விமர்சனமாக ஆளும் கட்சியின் மீது எழுந்து வருகிறது. எனவே அதனுடைய விளைவுகள் என்பது நிச்சயமாக தெரியும். இந்த தருணத்துல இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு ஆட்சியின் மீது அலங்கோலங்கள், மக்கள் கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் தமிழக முதலமைச்சர் முதலீட்டுக்காக நான் வெளிநாடு செல்கிறேன் என்று சொல்வது என்ன நியாயம்? என்ன தேவை? அப்படி சென்று முதலீட்டை திரட்டி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகம் இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். ஏற்கனவே பல முறை பயணங்கள் மேற்கொண்டிருந்தாங்க சார். துபாய் போயிருந்தாங்க, சிங்கப்பூர் போயிருந்தாங்க, அமெரிக்கா போயிருந்தாங்க. 4 பயணங்கள் இதுவரைக்கும் போயிருக்காரு. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்க. இந்த 4 வெளிநாட்டு பயணங்களில் அவர் எத்தனை கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு வந்தார்? எத்தனை வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறது? வெள்ளை அறிக்கை விடுங்க. இப்ப கூட அவர் வந்து முதலீட்டை திட்டுவதற்காக நான் போறேன்னு சொல்றார்.
ஆனால் இதன் மூலமாக அவர் என்ன சாதிக்கப் போகிறார், எதை கொண்டு வரப் போகிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு இது ஒரு இன்ப சுற்றுலாவிற்காக எப்பொழுதுமே ஒரு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்களில் சாதாரணமாக இயல்பில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு செல்வது, சுற்றுலா செல்வது என்பதை அவர்கள் ஒரு ஒரு பழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே இது ஒரு ஒரு வசந்தமான காலம். எனவே ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும். தன்னுடைய குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பி, தன்னுடைய தனி பயணமாக அல்லது ஒரு விடுமுறையாக நான் செல்லுகிறேன் என்று அறிவித்து விட்டால், யாரும் கேள்வி கேட்பதற்கில்லை. நாம் கூட கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரு முதலீடு திரட்டுவதற்காக என்ற பெயரில் ஒரு வெளிநாட்டு பயணம் என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ரணில் விக்ரமசிங்கே லண்டன் சென்றார். அவர் சொன்னார், "என்னுடைய சொந்த பயணத்தில போனா, இது என்னுடைய தனிப்பட்ட பயணம்" என்று சொன்னார். ஆனால் நேற்று ரணில் விக்ரமசிங்கே கைவிலங்கோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயணம் என்பது அரசு பயணம், முதலீட்டை ஈர்ப்பதற்கான பயணம். எனவே அரசினுடைய நிதியில், அரசினுடைய பயணத்தில் இது போன்ற பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது, ஆளும் கட்சி தொடருகிறது வரை அந்த பயணம் என்பது நீங்கள் விளம்பரம் செய்யலாம், பத்திரிகைகளில் செய்தி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஒவ்வொன்றும் மக்களால் கேள்வி கேட்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொரு பயணம் என்பதும் அது அக்கவுண்டபிலிட்டிக்கு உட்பட்டது. மக்களிடம் பதில் சொல்ல பொறுப்பும், கடமையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே இந்த பயணம் என்பது முதலமைச்சர் செல்லக்கூடிய பயணம் என்பது முதலீட்டை ஈர்ப்பதற்கான பயணமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி 4 பயணங்களில் அவர் தமிழகத்திற்கு கொண்டு வந்த நிதி என்ன? தொழிற்சாலைகள் என்ன? அந்நிய முதலீடு என்ன? என்பது குறித்து அவரிடம் எந்த தெளிவும் இல்லை. எனவே பக்கத்தில் இருக்க அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர் போன்ற ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதை அவர் பார்த்துக்கணும். இந்த பயணம் என்பது நிச்சயமாக தமிழக மக்களுக்கும், தமிழக தமிழக அரசிற்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய பயணமாக இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் கடந்த 4 பயணங்களை நாம் பார்த்து விட்டோம். அதுதான் இப்பொழுது அ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில், அடுத்து வெளிநாடு பயணத்தை முடித்து வந்த பிறகு, அடுத்து மக்களை சென்று சந்திப்பதற்கான ஒரு பயணம் என்ற அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் செல்லக்கூடும். அப்பொழுது மக்கள் மனதில் எழக்கூடிய கேள்வி, இந்த கேள்விகள் இருக்கலாம். அதில் பதில் சொல்ல வேண்டிய கடமையும், பொறுப்பும் தமிழக முதலமைச்சருக்கு நிச்சயமாக இருக்கும். சார், தமிழக வெற்றி கழகத்தோட மாநில மாநாடு மதுரையில நடந்து முடிஞ்சிருக்கு சார். விஜய் அவர்கள் பெரும் கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயுமே விவாத பொருளா மாறி இருக்கு. பாமகவோட வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் சிதைக்க போகிறார் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. உங்களுடைய பார்வை என்ன சார்? அப்படி எங்கேயும் நிலவர மாதிரி தெரியல. விஜய் அவர்கள் மாநாடு நடத்தியது, அவர் ஒரு நடிகர் என்ற காரணத்தினால் எல்லோரும் நீங்கள் பெருமளவில் அதை பற்றி பேசுவது, விவாதிப்பது என்பது நடந்து கொண்டிருப்பதை கவனிக்கின்றோம். ஆனால் இதைவிட ஒரு பெரிய மாநாட்டை மகாபலிபுரத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டினார். ரூ. 1 செலவில்லாமல் கட்சி தொண்டர்கள் 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் வந்து பாட்டாளிகள் படை திரண்டு அந்த மாநாட்டுக்கு வந்தார்கள். எந்த சிறு சம்பவம், சிறு அசம்பாவிதம் இல்லாமல் மிக மிக நேர்த்தியாக ஒரு நவீனமான முறையில் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்தோம். எத்தனை பேர் அதை பத்தி பேசுனீங்க? எவ்வளவு அது அது தொடர்பான விவாதங்கள் வந்தது? எனவே ஒரு நடிகர் என்ற காரணத்தினால் அது கொஞ்சம் கூடுதலாக அவர் மீதான அந்த மாநாட்டின் மீதான கருத்துக்கள், ஆலோசனைகள் அல்லது விவாதங்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். அரசியல் இயக்கங்கள் யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம். அவருடைய எதிர்கால பயணம் என்ன? அவருடைய தேர்தல் அணுகுமுறை என்ன? அவருடைய கொள்கையினுடைய செயல்பாடுகள் என்ன? என்பதை அடிப்படையாக வைத்துதான் மக்களுடைய நம்பிக்கையை அவர் பெறுவாரா என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் இந்த 2 நாள்ல நான் பார்த்த ஒரு விஷயத்த நான் வந்து கன்வே பண்ண ஆசைப்படுறேன். என்னன்னா, விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலும் சரி, 2வது மாநாட்டிலும் மிக கடுமையாக அவர் சாடியது, மிக கடுமையாக விமர்சனம் செய்தது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை. அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2 இயக்கத்தை தான் கடுமையாக அவர் சாடினார். இந்த மாநாட்டில் கூட முதன்மையாக அவர் மிக கடுமையாக சாடியது திராவிட முன்னேற்றக் கழகத்தை. பாரதிய ஜனதா கட்சியும் அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அதே வேளையில் அடுத்த ஆண்டில் வரக்கூடிய தேர்தல் என்பது தமிழகத்திற்கான தேர்தல். எனவே
யாராக இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விமர்சனம் கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதன் மூலமாக திமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கு ஒருவர் காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் மீதான விமர்சனத்தை நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய நோக்கம் திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகளை தடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், அது நிச்சயமாக நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியது. திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளை நாம் தவிர்த்துவிட்டு, நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். ஆனால் நான் பார்த்ததுல, அ இது வந்து அதிமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள். இது வந்து ஒரு தொலைக்காட்சி திட்டமிட்டு ஏதோ அதிமுகவை மட்டுமே விஜய் அவர்கள் கடுமையாக சாடினார் என்ற தோற்றத்தை, பிம்பத்தை, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் மொத்த ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வதற்கும், அதனுடைய பின்புலமாக அதை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பணிகளை செய்கின்ற பொழுது, மிக கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடியது சற்று பின்னால் போய் அதிமுக விமர்சனம் செய்ததுதான் பேசு பொருளாக மாறியது போன்று இருக்கிறது. எனவே அது அது இந்த தருணத்தில் அதை பற்றி நாம் பேச வேண்டிய தேவையும் அவசியம் என்பது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர்களெல்லாம் பெரிய தலைவர்கள், பெரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். சின்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார். ஆனால் இந்த சூழல் என்பது மிக முக்கியமானது. எனவே இந்த அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்பது, அது மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அந்த செய்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அது நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு அவர் யாருடன் கூட்டணி அமைக்கிறார்? தனியாக நிற்கிறாரா? அவருடைய வாக்கு சதவீதம் என்ன? அது எந்த அளவிற்கு அது அரசியலில், தேர்தலில் அது வெற்றி பெறும் என்பதெல்லாம் 1000 கேள்விகள் இருக்கிறது. ஆனால் பிரபலமான ஒரு நபர் ஒரு ஆட்சியின் மீதான விமர்சனத்தை முன்வைக்கின்ற பொழுது, நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களையும் அது கொண்டு சேரும். அந்த பணியை அவர் செய்திருக்கிறார். அ எனவே காலப்போக்கில் தான் அவருடைய செயல்பாடுகள் குறித்து நாம் முடிவெடுப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம்.